எச்சபோட் சினிமாவில் எந்த அப்படின்னு வச்சு பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, ஜாக்லின் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா, ஜாக்லின் சொன்ன 2 விஷயத்தை பற்றி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஆனந்தி ஆகட்டும், அன்ஷிதாவாகட்டும் எல்லாருமே தனித்தனியாக கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க சொல்லும்போது ஜாலியாக தான் வந்து சொன்ன மாதிரி இருந்தது. பட் வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு தோணுச்சு, நீ ஏன் அதை அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா உள்ளே பேசுகிற விஷயங்கள் வெளியே வந்து எந்தளவுக்கு பெருசாக போகுது அப்படிங்கிறத அவங்க வெளியேருந்து பார்த்துட்டு வந்தனால அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்த கூப்பிட்டு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஆனந்தி வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க 2 விஷயம். ஃபர்ஸ்ட்டு நீ சௌந்தர்யா கிட்டே வந்து டைசனில் வந்து 4000 இந்த பொருள் இருக்குது, அவங்களுக்கு நான் காசு தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது, அது ஒரு மாதிரி அவங்கக்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, நான் எதுக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அதை நம்ம ஏன் சொல்லணும், நீ அதை யோசிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயமாகட்டும். அதுக்கப்புறம் செகண்ட் விஷயம் வந்து, நீ ஆல்ரெடி உனக்கு கார் இஎம்ஐ 8,00,000 இருக்குது அப்படின்னு நீ சொல்லியிருக்க, ஆனால் இப்போ நான் 50,000 நான் விட்டும் கொடுக்குறேன், எனக்கு ப்ரைஸ் பண்ணி வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் நீ சொல்கிறது, அது ரொம்ப கான்ட்ரடிக்டாக இருக்குது. நீ பேசுகிற விஷயங்கள பார்த்து பேசு, அது வெளியே வேறு மாதிரி கன்வே ஆகும், எங்களுக்கு அது மாதிரி தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்ஷிதாக்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஒரு விஷயத்த வந்து சொன்னதை வந்து பார்க்க முடியாது. அப்போது ஜாக்லின் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக சொன்ன ஒரு விஷயம் அது, நான் சீரியஸாகவே வந்து சொல்லலை, அந்த ஹோல் கான்வர்சேஷனே வந்து ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, அன்ஷிதா வந்து சொல்கிறாங்க, அது மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு உனக்கு தெரியுமா, இந்த இடத்துல நம்ம சும்மா இப்படி கண்ணில் இப்படி பார்த்தா கூட அது அவ்வளோ பெருசாக போகுது, நீ என்ன பேசுகிற அப்படிங்கிறத பார்த்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா, அப்படிலாம் இல்லை, நான் நார்மலாக ஜாலியாக தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னதுக்கு, நான் உன்னை வந்து நடிகைன்னு சொன்னேன்ல, உங்கள் பிஆர் வந்து என்ன பண்ணுறாங்க தெரியுமா உங்கள் வெளியே அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு பிஆர், எனக்கு பிஆர்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லணும். நீ அப்படி சொல்கிற, ஆனால் வெளியே உனக்குன்னு ஒரு பெரிய பிஆர் கூட்டம் இருக்குது, அவங்க வந்து நான் நடிகைன்னு சொல்லிவிட்டு என்னை போட்டு செய்கிறாங்க, ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத பார்த்து பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஜாக்லின் திரும்பவும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கும் பார்க்கும்போது ஜாக்லின் வந்து ரொம்ப நார்மலாக சொன்ன மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி ரயானும் அதை பெருசாக எடுத்துக்கல, சௌந்தர்யாவும் பெருசாக எடுத்துக்கல. பட் மற்ற எல்லாருமே வந்து அதை பெருசாக எடுத்துக்கிட்டது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு, ஜாக்லின் வந்து அந்த மாதிரி சொன்னது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவங்க ஜாலியாக தான் சொன்ன மாதிரி இருந்ததா, இல்லை சீரியஸாகவே சொன்ன மாதிரி இருந்ததா உங்களுக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.